பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலம், அதாவது இது பைரவர் கோயிலாகவும் இருக்கு. இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் திருக்கோவில். இது ஆரழகூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு. இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்ற பஞ்சபூத ஸ்தலங்களையும் பற்றி பார்க்கணுன்னா இதனுடைய ஃபுல் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோட கடைசியிலையும் அந்த லிங்க் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டோல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சது தான் இந்த ஆரழகூர். அதாவது இங்கே ஒரு டோல் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல ஒரு டோல் இருக்குது. இந்த டோலை அவாய்ட் பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி இப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அங்கே என்ன இருக்குன்னு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஆரழகூர் அப்படின்ற ஊரில் ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோயில்னு இருக்குது. இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா பைரவர் 9 பைரவர்கள் இருக்காங்க. நிறைய பைரவர்கள் இருக்காங்க. அந்த கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பாருங்களேன், இவர் ஒரு பைரவருக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த கோயிலில் தான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி போனாங்க. இதுக்கு பக்கத்துலேயே அந்த பாருங்க வசிஷ்ட நதி போகுது பாருங்க. வசிஷ்ட நதிக்கு இது வந்து மேற்கால இருக்கு. இந்த நதி பேருக்கு இருக்கு மேற்கால இருக்கு. இது வந்து பைரவர் கோயில்னு சொல்றாங்க. கோயில் பேர் வந்து ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோவில் ஆரகலூர். இது கோயிலை பற்றி மேலும் விளக்கங்களை பார்க்கலாம். இந்த ஆரகலூர் அப்படின்ற ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் தலைவாசலுக்கு அருகே உள்ளது. இதனுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள 4வது திருத்தலம் வாயுஸ்தலம் சொல்கிறாங்க. 6 அகழிகளால் சூழப்பட்டிருப்பதால் இந்த ஊர் ஆரகலூர் என்று பெயர் பெற்றது. 6ம் அகழியும் உள்ள ஊர் என்பதாலும் இது ஆரகலூர் என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த ஸ்தலம் ஆரை நகர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக மகிழ மரம் உள்ளது. இந்த மரத்தடியில் அமர்ந்துதான் இந்த தல இறைவனை மன்மதன் வழிபட்டதாக ஸ்தல புராணம் எடுத்துரைக்கிறது. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு முன்பாகவே மன்மதன் தனது மனைவி ரதியுடன் இறைவனை வழிபட்டு சென்றுள்ளான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 3 நிலை கொண்ட ராஜகோபுரமும் கருவறையில் ஆனந்த விமானமும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் கருவறை சதுர வடிவமானது. இறைவனின் கருவறைக்கு வடப்புறம் தனிச்சன்னதியில் பெரிய நாயகி அம்பாள் அருள்பாலிக்கிறார். கருவறைக்கு முன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளன. முதல் சுற்றில் உற்சவ மண்டபம், திருக்குளம், தலவிருஷம், பலிபீடம், நந்தி உள்ளன. கருவறை சுற்றி பிரகாரத்தில் விநாயகர், சட்சணாமூர்த்தி, அண்ணாமலையார், விஷ்ணு, துர்க்கை ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். அஷ்ட பைரவர்கள் இந்த கோயிலில் இருக்கிறாங்க. காமேஸ்வரர் கோயிலில் வந்து 8 அஷ்ட பைரவர்கள் 8 பைரவர்கள் இருக்கிறார்கள். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், கால பைரவர், இத்தனை பைரவர்கள் இந்த கோயிலில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பைரவர் கோயில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே எல்லா பைரவரும் இருக்காங்க. அதே மாதிரி பழைய கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோயிலில் வந்து அஷ்ட பைரவர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவர்களை வழிபட்டால் பயம் நீங்கும், எதிரிகள் விலகுவார் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு நடக்கிறது. முக்கிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருவாதிரை, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்தசஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை, தேய்பிரை, பைரவாஷ்டமி, ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம், மகா சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி உத்திரம், இதெல்லாம் வந்து முக்கியமான விழாக்கள். ஆழகரை வழிபட்டால் காரிய வெற்றி, கல்வி, வியாபார செழிப்பு கிடைக்கும்.
ஆலய நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மாலையில் 4:30லேருந்து 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். சேலம் கடலூர் நெடுஞ்சாலையில் தலைவாசலில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது ஆத்தூர்லேருந்து 52 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.